Hello students, I am Deenabandhan from IIT Madras. நம்ம வந்து JEE கிராஷ் கோர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கோஆர்டினேட் ஜாமெட்ரிங்கிற மெயின் டாபிக் உள்ள இருக்கிற சாப்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் கார்டீசியன் சிஸ்டம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அடுத்து சர்க்கிள் பார்த்தோம். அடுத்து கோனிக் செக்ஷனுங்கிற மெயின், அதாவது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோம், பேரபோலா முடிச்சிட்டோம். பேரபோலா பார்த்த பிறகு பேரபோலா பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கோனிக் செக்ஷன் எப்படி இருக்கும். லைக் நம்ம வந்து ஒரு ஆர்டரா போவோம். ஃபர்ஸ்ட் அந்த ஜியாமெட்ரி பற்றி பார்ப்போம், அடுத்து டெர்மினாலஜிஸ் பார்ப்போம், அடுத்து பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் ஆஃப் கோர்ஸ், அதுக்கடுத்து டேஞ்சன்ட், நார்மல், சம் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் இப்போ இன்னைக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். நான் வந்து போன தடவை ஃபர்ஸ்ட் டைம்னால நிறையா எக்ஸாம்பிள்ஸ் மறுபடியும் ஒரே டாபிக் மறுபடியும் சொன்னேன். இந்த தடவை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போவோம். பிகாஸ் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பேரபோலா விட ஸ்லைட்டா அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்புறம் லெட்ஸ் ஸ்டார்ட். மறுபடியும் சொல்றேன், இதுலேயும் கோனிக்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ், மல்டிபிள் ஃபார்முலே. அதனால எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடுச்சுன்னா 2-3 தடவை ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ஸோ ஷால் வி ஸ்டார்ட். யா, எலிப்ஸ். நம்ம பேரபோலாவோட லோக்கஸோட கண்டிஷன் என்னன்னு பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டோம். இங்கே வரையணும் பாருங்க. நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டோம். ஒரு பாயிண்ட் எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். டைரக்ட்ரிக்ஸ் ஒன்று பிளஸ் இந்த ஃபார்முலா அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இதோ இதோட சாரி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் பிஎஸ் டிவைடட் பை இது இந்த பாயிண்ட் பிஎம்னு வச்சுக்கோங்க. பிஎம் வந்து 1 இருந்துச்சுன்னா அது பேர் பேரபோலா. இதுவே இந்த ரேஷியோ ஒரு கான்ஸ்டன்டா இருந்துச்சு. லைக் கான்ஸ்டன்டா இருக்கிறதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னா இட்ஸ் சேம் அஸ் ஹேவிங் லைக் 1ங்கிறது ஒரு ஸ்பெஷல், அதாவது 2 டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ங்கிறது. ஆனால் அது ஒரு கான்ஸ்டன்டா இருந்தாலும் அதே ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதாவது 2 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் இருந்தாலும் எத்தனையோ பாயிண்ட் இருக்கு, அதுல இது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? ஸோ நான் இந்த பிஎஸ் பை பிஎம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. அந்த கான்ஸ்டன்ட்டை ஈன்னு சொல்றாங்க. ஈனா என்ன அர்த்தம்னா பேசிக்கா இ இஸ் நத்திங் பட் எக்ஸென்ட்ரிசிட்டி. பிஎஸ் பை பிஎன், ஓகே, இந்த பாயிண்ட்டை என்னன்னு சொல்றாங்க. பிஎஸ் பை பிஎன் வந்து ஈன்னு சொல்லிட்டாங்க. இஸ் இ வந்து என்ன அர்த்தம் தெரியுமா? எக்ஸென்ட்ரிசிட்டின்னு அர்த்தம். எக்ஸென்ட்ரிசிட்டினா ஒரு ஷேப் எவ்வளவு வளைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்றது பேர் தான் எக்ஸென்ட்ரிசிட்டி. ஆக்சுவலா எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து இது பேசிக் இங்கிலீஷ் டெஃபினிஷன் என்னன்னா எவ்வளவு வேறுபாட்டோட இருக்கீங்க, எவ்வளவு மாறுபட்ட தன்மை இருக்கு அப்படிங்கறது தான் எக்ஸென்ட்ரிசிட்டி பேசிக் இங்கிலீஷ் மீனிங். எக்ஸென்ட்ரிசிட்டி எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா சர்க்கிளை வச்சு பண்றாங்க. இப்போ சர்க்கிள் இருக்கா, சர்க்கிள் தான் பர்ஃபெக்ட் ஷேப். ஒரு சென்டர்ல இருந்து ஈக்குவிடிஸ்டன்டா சிமெட்ரிக்கலா இருக்கு. இப்போ இதுல இருந்து தள்ளி போக போக சர்க்கிளோட ஓரியன்ட் ஆன மாதிரி இருக்கு. லைக் திஸ். இது ஒரு எலிப்ஸ். சர்க்கிள் மாதிரியே தான் இருக்கு. Recording in progress. இங்கேயே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஃபோக்கஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபோக்கஸோட கோஆர்டினேட் லெட்ஸ் இதுக்கு முன்னாடி அசியூம் பண்ணிக்கணும். அசம்ஷன் எழுதுறது தெரியும்னு நினைக்கிறேன். அசம்ஷன் அங்க என்ன பார்த்தோம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலிப்ஸுக்கும் இனி பார்க்க போற எல்லா ஷேப்புக்கும் 2 டைரக்ட்ரிக்ஸ் 2 ஃபோக்கஸ் இருக்கும். ரிமெம்பர், 2 டைரக்ட்ரிக்ஸ் 2 ஃபோக்கஸ் இருக்கும். அது ஏன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஒரு ஃபோக்கஸ் ஒரு டைரக்ட்ரிக்ஸை வச்சு மட்டும் பார்ப்போம். ஒரு ஃபோக்கஸ் வந்து ஏஇ கமா 0 வச்சுக்கோம். ஏஎஸ்எம் கான்ஸ்டன்ட், இஎஸ் எக்ஸென்ட்ரிசிட்டி. இன்னொன்று வந்து டைரக்ட்ரிக்ஸ் வந்து
x plus a by b equal to 0. சாரி x minus a by b equal to 0. ஒரே சைடில் இருந்துச்சு. ஓகேவா? நான் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. லெட்ஸ் சே h, k. ps வந்து என்னது? ps is root of x square minus x minus a the whole square plus y minus 0 the whole square. கரெக்டா? ஸோ இதுதான் ps. இப்போ pm இப்போ நமக்கு தெரியும் ps equal to e into pm. அதுதான் நம்மளோட definition of ellipse. It's not a definition of ellipse, it's a definition of conics. E less than 1 இருந்துச்சுன்னா அது பேரு ellipse. நான் எஸ்பி ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கோ. ஏன்னா ஸ்கொயர் ரூட் வந்து எஸ்பியில் இருக்கனால ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கோ. ஈக்குவல் டு இ ஸ்கொயர் இன்டூ பிஎம் ஸ்கொயர். பிஎம் ஸ்கொயர் எப்படின்னு பார்ப்போம். எலிப்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? டைரக்ட்ரிக்ஸ் இது. இப்போ நமக்கு என்ன லைன்? இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. சம் எக்ஸ் கமா ஒய். இந்த டிஸ்டன்ஸ் வேணுமா? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை பி, ஏ பை இ, சாரி ஏ பை இ. இது ஏ ஃபோக்கஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏஇ கமா 0. இது x equal to a by b. ஏன் a by b வந்து ae விட தள்ளி இருக்கு? ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுதா? as e less than 1, 1 by e will be greater than 1. ஸோ a into a வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கோங்க. 2 வந்து 1 விட கம்மியா இருக்க நம்பரா மல்டிப்ளை பண்ணா லெஃப்ட் சைட் போகும். இதான் a. இந்த இடம் தான் a. இதை பத்தி நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். இப்போதைக்கு இது ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ இ வந்து லெஸ் தென் 1 இருக்கனால ஏஇ லெஃப்ட் சைட் போகும். இ 1 by e greater than 1 இருக்கனால டைரக்ட்ரிக்ஸ் ரைட் சைடு வந்து. இட்ஸ் அ பேசிக் அரித்மெட்டிக். புரியுதுன்னு நினைக்கிறேன். இதோட லொகேஷன் நான் ஏன் டைரக்ட்ரிக்ஸை வேற சைட் போடலன்னா ஏ பை பி, ஏ பை இன்னு சொல்லும் போது ஃபோக்கஸை விட தள்ளி வந்துருது ரைட் சைடு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எலிப்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லைட்டாக இன்டர்நெட் இஷ்யூனால போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் ரிவைஸ் வாட் எவர் ஐ செட் இன் தி லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எலிப்ஸோட டெஃபினிஷன் இஸ் நத்திங் பட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இப்போ பிஎஸ் பை பிஎம் ரேஷியோ வந்து என்னவா வேணா இருக்கலாம். ஒன்னா இருந்துச்சுன்னா அது பேரபோலான்னு பார்க்கும். அதாவது அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த நமக்கு தேவைப்படுற பாயிண்ட்ல இருந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருக்க டிஸ்டன்ஸும் அந்த பாயிண்ட்ல இருந்து லைனுக்கு இருக்க டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது பேர் பேரபோலா. இதுவே அந்த ரேஷியோ வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, பிஎம் வந்து 4, 2/4, 1/2, இந்த ரேஷியோ அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா அதுவும் ஒரு ஸ்பெஷல் ஜாமெட்ரி தானே. அதாவது ஒன்னா இருந்துச்சுன்னா அது மச் ஸ்பெஷல். பட் அதே ஸ்பெஷாலிட்டி அந்த ரேஷியோ ஒரு கான்ஸ்டன்டா இருந்தாலும் இருக்கணும். ஓகேவா? அப்ப இப்ப என்ன சொல்றாங்கன்னா எலிப்ஸ் இஸ் நத்திங் பட் பிஎஸ் பை பிஎம் ஈக்குவல் டு சம் இ. இங்கிறது எக்ஸென்ட்ரிசிட்டி. அதாவது எக்ஸென்ட்ரிசிட்டியை இங்கிலீஷ் டெஃபினிஷன்ல சொல்லணும்னா எவ்வளவு வேறுபட்டு இருக்குன்னு அர்த்தம். லைக் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட சர்க்கிளை வந்து தான் ஒரு கான்ஸ்டன்டா வச்சு சொல்றோம். இப்போ சர்க்கிள் இருக்கு பாருங்க, சர்க்கிள் வந்து எவ்வளவு சிமெட்ரிக்கலா இருக்கு. இப்போ ஈக்குவல் டு ஒன்னுனா சர்க்கிள்ல இருந்து சுத்தமா மாறுபட்டு இருக்கிறது பேரபோலா. பேரபோலா இப்படி இருக்கு. கரெக்டா? இப்போ இ லெஸ் தென் ஒன்னு வச்சுக்கோங்க. அதாவது சர்க்கிள்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது எலிப்ஸ். அதாவது எலிப்ஸோட ஷேப் இங்க இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்க்கிள் மாதிரி தான் இருக்கு, பட் ஹரிசாண்டலா கொஞ்சம் எலாங்கேட் ஆயிருக்க மாதிரி இருக்கு. ஸோ திஸ் வாட் எலிப்ஸோட டெஃபினிஷன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி வில் பி லெஸ் தென் 1 ஃபார் எலிப்ஸ். ஸோ இந்த பிஎஸ் டிவைட் பை பிஎன், அதாவது அந்த டைரக்ட்ரிக்ஸ் இருக்க டைரக்ட்ரிக்ஸ் இருக்க லென்த் வந்து பிஎன் வச்சுக்கோ. அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் இருக்க லென்த் வந்து பிஎஸ்னு வச்சுக்கோ. பிஎஸ் பை பிஎன் வந்து சம் எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கோ நவ். இதை வந்து ஸ்டாண்டர்ட் எலிப்ஸ், போன தடவை ஸ்டாண்டர்ட் பேரபோலா என்ன பார்த்தோம்? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax பார்த்தோம். இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் எலிப்ஸ் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் எலிப்ஸ் வந்து இட் வில் பி ஒன் செகண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபோக்கஸையும் டைரக்ட்ரிக்ஸையும் டிஃபைன் பண்ணிட்டோம். டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை ஏன்னு வச்சுக்கோம். லைக் ஏன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை பின்னு வச்சுக்கோம். ஃபோக்கஸ் வந்து ஏன்னு வச்சுக்கோம். இப்போ ஒன்று முக்கியமானது சொல்ல விரும்புகிறேன். சி இ வந்து லெஸ் தென் ஒன்னா. ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கும், ஏன்னு வச்சுக்கோம். லெட்ஸ் எனி நம்பர். ஏ இன்டூ இ வந்து ஏவை விட கம்மியா இருக்கும், வில் பி லெஸ் தென் இ.
கரெக்டா? அண்ட் ஏ பை இ, அதாவது இ லெஸ் தென் ஒன்னுனா லெட்ஸ் இ வந்து 0.5. இப்போ 1 பை இ வந்து என்னது 2. இப்போ 2 வந்து ஏவால மல்டிப்ளை பண்ணும். ஆக்சுவலா 1 பை இ ஏவால மல்டிப்ளை பண்ணா ஏவை விட பெருசா இருக்கும். இதுதான் சொல்ல வரேன். ஸோ வென் இ இஸ் லெஸ் தென் 1, ஏஇ லெஸ் தென் ஏ லெஸ் தென் ஏபி. ஸோ ஃபோக்கஸ் இங்க இருந்துச்சுன்னா டைரக்ட்ரிக்ஸ் அதை விட தள்ளி இருக்கும், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் அதை விட ஹையஸ்டா இருக்கும், அதை விட பெருசா இருக்கும். அதான் சொல்ல வரேன். இது வந்து லைக் இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஎஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ இன்டூ, இதை மறக்கவே மறக்காது, எஸ்பி ஈக்குவல் டு இ இன்டூ பிஎம். கரெக்டா? ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி இன்டூ பிஎம். பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை பி. ரைட்டா? ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, எக்ஸ் கமா ஒய். இந்த டிஸ்டன்ஸ் தானே வேணும். இது வந்து ஏ பை இ, இது வந்து எக்ஸ். ஸோ இட்ஸ் நத்திங் பட் எக்ஸ் மைனஸ் ஏ பை பி. அதான ஆன்சர். ஆர் ஏ பை இ மைனஸ் எக்ஸ். சாரி, ரைட் ஹேண்ட் சைட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏ பை இ மைனஸ் எக்ஸ் கோஆர்டினேட். இதான் அதோட டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் பிஎம். பிஎம் இஸ் ஏ பை இ மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ஸ்கொயர் எஸ்பி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயரா, இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் பண்ணிட்டு இன்டூ ஏ பை இ மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஏ பை இங்கிறது if you can find easily, a by e minus x the whole square is a square by e square minus 2ax. அந்த மாதிரி போட்டிங்கன்னா, அதாவது ஆல்ரெடி ஈயை கூட உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get. ஸோ ஃபைனலாக இந்த ஆன்சர் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயரை டிவைட் பண்ணிக்கும், you will get எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். Now மறுபடியும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏ ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயரை விட கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் ஒன் இ வந்து லெஸ் தென் ஒன்னா, ஸோ இ ஸ்கொயரும் லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 0 இருக்கும். அப்போ 1 மைனஸ் இ ஸ்கொயர் வந்து அதுவும் 0 to 1 குள்ள தான் இருக்கும். ஸோ பி ஸ்கொயர் வந்து சம் பி ஸ்கொயர்னு எடுக்கும். பிகாஸ் எக்ஸென்ட்ரிசிட்டியை வச்சு நம்ம டீல் பண்ணலாம். லேசே ஒரு பியூர் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலானா வில் பி எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். ஓகேவா? Now இந்த பி ஸ்கொயர் என்னது, ஏ ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர் எழுதிருக்கோம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். அண்ட் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். கரெக்டா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அது வந்து நெக்ஸ்ட் டாபிக் டெர்மினாலஜிஸ். டெர்மினாலஜிஸ் வந்து இட்ஸ் சிம்பிள், ஆஸ் சிம்பிள் எஸ் தட். இப்போ ரெண்டு புது டேர்ம்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஆக்சிஸ். ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா பேரபோலால இட் வில் பி perpendicular to directrix passing through focus. அவ்வளோதான் ஆக்சிஸ், தட்ஸ் ஆல். ஆனால் இந்த வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக இருக்கனால தேர் வில் பி டூ ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் ஒன்று இருக்கும், மைனர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் இஸ் சிம்பிள், டைரக்ட்ரிக்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். ரெண்டு ஃபோக்கே இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இது சொல்ல வந்தது, எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோக்கே ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். ஏன்னா லெட்ஸே மைனஸ் ஏஇ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண ஃபார்முலா இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வேர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் சி ஸ்கொயர் ப்ரூவ் பண்ணோமா. இது எதுக்கு ப்ரூவ் பண்ணோம்னா we took ஏஇ கமா 0 and x minus a by e equal to 0. இதை எடுத்தோமா, take minus ஏஇ கமா 0 and x plus a equal to 0. இந்த ரெண்டு லைன் எடுத்து பண்ணலாம்ல. இந்த ரெண்டு லைன் எடுத்து பண்ணாலும் you will get the same answer. If you don't, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா let me prove it. I will prove it here. ரைட் சைடு எழுதுறேன் பாருங்க. x plus a by e வந்து டைரக்ட்ரிக்ஸ், x minus x அதாவது மைனஸ் ஏ கமா 0 இஸ் நம்மளோட ஃபோக்கை. இந்த ஃபார்முலா படி என்ன கிடைக்கும் நமக்கு, x plus a by e the whole square. ஏன்னா மைனஸ் ஏனால அப்படி சொல்லிடுறேன், பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இங்கிட்ட ஏ பிளஸ் இஎக்ஸ்னு வந்து ஏ பிளஸ் இஎக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன், யூ வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2aex பிளஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் இ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2aex. இப்படி வந்துருமா? இந்த 2aex கேன்சல் ஆயிரும். இதே ஃபார்மேட் தான் இங்கேயும் வருது. ஸோ ஒத்துக்கிறீங்களா? ஒரு எலிப்ஸுக்கு ரெண்டு ஃபோக்கே ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு. ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இன்னொரு ஃபோக்கே போட மேப் ஆயிருக்க மாதிரி.
ஸோ மேஜர் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தோம். மேஜர் ஆக்சிஸ் நத்திங் பட் லைன் பர்பண்டிகுலர் டு டைரக்ட்ரிக்ஸ் பாசிங் த்ரூ ஃபோக்கை. ரெண்டு ஃபோக்கை வழியாக பாஸ் ஆகிறது இட்ஸ் மேஜர் ஆக்சிஸ். இந்த ஸ்டாண்டர்ட் ஹரிசாண்டல் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் இதோட மேஜர் ஆக்சிஸ். ஓகேவா? அண்ட் மைனர் ஆக்சிஸ் இஸ் நத்திங் பட் perpendicular to major axis passing through other two points. ஓகே, நவ் இப்போ இதுல லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் பார்ப்போம். ஏன்னா பேரபோலாவை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸை வந்து பேரபோலா ஒரே ஒரு தடவை தான் டச் பண்ணும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சிஸையும், அதாவது ரெண்டு ஆக்சிஸையும் எலிப்ஸ் ரெண்டு தடவை டச் பண்ணும். ஸோ அது ரெண்டு எலிப்ஸுக்கு உள்பட்ட லென்த்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த லென்த் தான் லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இப்போ மேஜர் ஆக்சிஸோட லென்த் வந்து இட்ஸ் மைனஸ் ஏ கமா ஏ மைனஸ் ஏ கமா ஜீரோ டு ஏ கமா ஜீரோ விச் இஸ் 2a. ஓகேவா? அண்ட் மைனர் ஆக்சிஸோட லென்த் 0 கமா மைனஸ் பி டு 0 கமா பி விச் இஸ் 2b. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது போக வேர்டிசஸ் இந்த எலிப்ஸ்ல 4 இருக்கு. மைனஸ் ஏ கமா ஜீரோ, ஜீரோ ஏ கமா ஜீரோ, 0 கமா பி, 0 கமா மைனஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இருக்கா? எப்போ இது எக்ஸ்ட்ரீம் ஆகும்னா எப்போ வந்து ஒய் ஒரு ஸ்கொயர் டேர்ம் 0 ஆகுது. இப்போ லட்சே ஒய் ஸ்கொயர் 0ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வந்து 1 இருக்கும், விச் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ எக்ஸ் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ. கரெக்டா? ஸோ அதுதான் இங்கே எடுத்திருக்கும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் நத்திங் எல்ஸ் இஸ் தட். லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து பார்த்தோம். எஸ், லேட்டஸ்ட் ரெக்டம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ லைன் பாசிங், இட்ஸ் அ பெர்பெண்டிகுலர் லைன் passing through focus which is perpendicular to basically major axis. Major axis perpendicular focus வழியா பாஸ் ஆகிற லைன் இந்த எலிப்ஸ்ல பாருங்க. ஏஏ கமா 0 இருக்கா? இந்த ஏஏ கமா 0க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க. வரைஞ்சேன்னா என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் அ பாயிண்ட்ஸ் வந்து ஏஏ கமா ஒய், ஏஏ கமா மைனஸ் ஒய்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா யூ வில் கெட் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. a square cancel ஆயிரும். it will be y square into equal to b square into 1 minus c square. இந்த 1 minus c square என்ன ஞாபகம் இருக்கா? It is nothing but b square by a square itself. So square root எடுத்தீங்கன்னா you will get y equal to plus or minus b square by a. இப்போ length வந்து என்னது? b square by a minus of minus b square by a which is 2b square by a which is the length of lattice. ஓகேவா? focal distance பார்த்தீங்கன்னா it's a highly important property. கவனமா கவனிங்க. focal distance is nothing but நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பாயிண்ட் எலிப்ஸ்ல இருக்க ஒரு பாயிண்ட்ல இருந்து ஃபோக்கைக்கு வரையப்படுற கார்ட் ஆர் எனிதிங் ஒரு லைனோட லென்த் என்னங்கிறது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க டைரக்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம். யூ கேன் ஜஸ்ட் டூ டைரக்ட்ரிக்ஸுக்கு நடுவில் இருக்க லென்த் கண்டுபிடிக்கலாமா? பேரபோலால ரிப்பீட் பண்ண அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கே சொல்றேன். டைரக்ட்ரிக்ஸ் இருக்க லென்த்தை கண்டுபிடிச்சு பேரபோலால அது அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்க யூ ஷுட் மல்டிப்ளை பை இ. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் லெஃப்ட் சைடு வரையணும் பாருங்க. ஒரு எலிப்ஸ். let me draw an ellipse. yeah ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் தான் p of x, yன்னு வச்சுக்கோம். இதான் ஃபோக்கஸ் எஸ்ன்னு வச்சுக்கோம். இந்த லென்த் வேணும்னா ஃபைண்ட் திஸ் லென்த் which is x equal to a by e, right? ஸோ இந்த லென்த் என்னது? a by e minus x. பர்பெண்டிகுலராக இருக்கனால you can just subtract the respective coordinates. இப்போ x equal to a by b இருக்கனால you can subtract this. இல்லாட்டி நீங்க டைரக்ட் ஃபார்முலா கூட சப்ஸ்டிட் பண்ணுங்க. mod of ax1 plus by1 plus c divided by square root of a square by b square. நான் ஏன் ரிப்பீட் பண்றேன்னா ஃபார்முலா மறக்காதீங்க. when you go through coordinate geometry அப்படியே எல்லா ஃபார்முலாவும் you should keep in your mind. ஓகேவா? ஸோ இது என்னவா இருக்கும்? a by e minus x, right? a by e minus xங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். இதை ஈயோட மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஸோ பி எஸ் பி ஒன் இது எக்ஸ்னு வச்சுக்கோம், இது எஸ் டேஷ்னு வச்சுக்கோம். எஸ்பி வந்து ஈயோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இவருக்கு a minus ex, right? Now இது s dash. s dash வந்து p ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get இது டைரக்ட் x plus a by e equal to 0. அதாவது x equal to minus a by e. இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஞாபகம் இருக்கா? we proved it. It is x plus a by e. Because actually x minus of minus a by e. So x plus a by e. இதோட படக்கூடாது, e ஓட மல்டிப்ளை பண்ணணும். So you will get a plus ex. ஒரு focal distance is a minus ex, இன்னொரு focal distance a plus ex. Now, the specialty over here is, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்களேன், s dash p plus sp.
It is 2a, which is a constant. See the importance. ஒரு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து அதோட அது ரெண்டு ஃபோக்கஸ் இருக்க டிஸ்டன்ஸை ஆட் பண்ணும், அதாவது ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸை ஆட் பண்ணும், யூ வில் கெட் 2a which is a constant. அதாவது எலிப்ஸோட ஒரு கான்ஸ்டன்ட். எந்த ஒரு எலிப்ஸுக்கும் இருக்கிற எந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்து நீங்க ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா இட் இஸ் அ எலிப்ஸ். இட் இஸ் ஆல்சோ டெஃபினேஷன் ஆஃப் எலிப்ஸ். எலிப்ஸ் நம்ம பேசிக்கா பிஎஸ் பை பிஎம் ஈக்குவல் டு இ அப்படி டிஃபைன் பண்றதுக்கு யூ கேன் டிஃபைன் லைக் திஸ் ஆல்சோ. ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸை ஆட் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், தட்ஸ் அ எலிப்ஸ். இட் இஸ் ஹைலி ரிப்பீட்டிவ் கொஸ்டின்ஸ். டேரக்டா எலிப்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஃபைண்ட் த லோகஸ் ஆஃப் அ பாயிண்ட் whose sum of distance from two fixed points is a constant. பேசிக்கலா அப்படின்னா என்ன இருக்கும்? இட்ஸ் அ ஃபோக்கஸ். அந்த ரெண்டு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபோக்கை, அந்த லோக்கஸ் வந்து இட்ஸ் an ellipse. ஓகேவா? இட்ஸ் an important property, so I'm repeating multiple times. So let's go to another important aspect, auxiliary circle. Auxiliary circle na it is nothing but ஒரு எலிப்ஸ் எடுத்துக்கும். இப்போ இந்த மேஜர் ஆக்சிஸை டயாமீட்டரா வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா ஆக்சிலரி சர்க்கிள் இஸ் நத்திங் பட் ஃபைண்டிங் த பேராமீட்டர். எப்படி பரவலாக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 80 ஸ்கொயருக்கு ஒய் ஈக்குவல் டு 280 சொன்னோம், அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு பேராமெட்ரிசேஷன் பண்றோம் எலிப்ஸுக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் தட். நான் இப்போ என்ன பண்றேன்னா, let me draw auxiliary circle from with this major axis. இதான மேஜர் ஆக்சிஸ். ஹரிசாண்டல் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் மேஜர் ஆக்சிஸ் A'. இதை வந்து டயாமீட்டரா வச்சு பண்ணீங்கன்னா will be passing through this. ஸோ பேசிக்கலி இதோட சென்டர் 0,0, ரேடியேஷன் இது ஏ, டயாமீட்டர் வந்து மேஜர் ஆக்சிஸ் லென்த் which is 2a. ஸோ ரேடியஸ் இஸ் ஏ, which is nothing but simple x square plus a y square equal to a square. இதுதான் இந்த ஆக்சிலரி சர்க்கிளோட வாட் டு சே. இது ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்றோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோம் தீட்டா, லைக் பேராமெட்ரிசேஷன் ஆஃப் சர்க்கிள் மாதிரி எலிப்ஸ்க்கும் பண்றோம். ஒரு தீட்டாங்கிற ஆங்கிள் எடுத்துக்கும். தீட்டாங்கிற ஆங்கிள் ஆக்சிலரி சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த பாயிண்டோட பேராமெட்ரிசேஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? இட் இஸ், இது வந்து ஏ. ஸோ எக்ஸ் ஆக்ஸோட லென்த் ஏ காஸ் தீட்டா கமா ஏ சைன் தீட்டா. இஃப் யூ ஃபர்கெட் ஜஸ்ட் ரிவைஸ் சர்க்கிள் சாப்டர். எனி பாயிண்ட்டை ஏ காஸ் தீட்டா கமா ஏ சைன் தீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஏ காஸ் தீட்டா கமா ஏ சைன் தீட்டாவா. இப்போ என்ன பண்றோம்னா, எனக்கு ஆக்சிலரி சர்க்கிள்ல இருக்க பாயிண்ட் வேணும், சென்டர்ல இருக்க சர்க்கிளோட பாயிண்ட், அதாவது எலிப்ஸ்ல இருக்க பாயிண்டோட பேராமெட்ரிசேஷன் தானே வேணும். ஸோ என்ன பண்றேன், ஒரு டைரக்டா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையும். ஓகேவா? அப்ப இந்த எக்ஸ் கோஆர்டினேட் பியோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் கியூவோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒன்னா, பிகாஸ் ஆக்சிலரி சர்க்கிள் இந்த கியூல இருந்தா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையுது. அது எலிப்ஸை பிங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் எம்ங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ எம் பி கியூ மூணோட எக்ஸ் கோஆர்டினேட்டும் சேம். ஸோ பியோட எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் ஏ காஸ் தீட்டா கமா ஒய் கோஆர்டினேட் என்னன்னு தெரியல, ஜஸ்ட் சப்ஸ்டியூட். இது சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குமா? ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சப்ராக்ட் பண்ணுங்க. வாவ், 1 minus cos square theta, good old formula, sin square theta. So y வந்து இட்ஸ் b sin theta basically. இப்போ புரியுதா? பேராமெட்ரிசேஷன் ஒன்ஸ் அகைன். பேராமெட்ரிசேஷன்னா ரெண்டு வேரியபிளை ஒரு வேரியபிளுக்கு மாத்துறது. இந்த இடத்துல எக்ஸ் ஒய்ங்கிற ரெண்டு வேரியபிளை காஸ் தீட்டா சைன் தீட்டா, அதாவது தீட்டா வச்சிருக்கிற ஒரு பேராமீட்டருக்கு மாத்திட்டேன். இந்த தீட்டாவை they will call it as eccentric angle of p, whatever. eccentric angle just a terminology. eccentric angle கேட்டா angle with respect to angle for the on the auxiliary circle, not for the point. பாயிண்ட்டுக்கு நான் அந்த ஆங்கிள் வரையல, ஆக்சிலரி சர்க்கிளுக்கு தான் வரையறேன். ஜஸ்ட் ரிமெம்பர், இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். வேற எதுவும் இது ஸ்பெஷலா இல்லை. தேர் இஸ் அ ப்ராப்பர்ட்டி, கோர்ஸ் டான்ஜென்ட் வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த டான்ஜென்ட் பார்க்கும்போது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் தியரி முடிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ்க்கு வரும், பிகாஸ் we are running out of time. Now equation of tangent once again same as always. மூணு ஃபார்ம் இருக்கு, பாயிண்ட் ஃபார்ம், பேராமெட்ரிக் ஃபார்ம், ஸ்லோப் ஃபார்ம். பாயிண்ட் ஃபார்ம், ஒரு எலிப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா, அதாவது எலிப்ஸ்க்கு மேல இருக்க ஒரு பாயிண்ட் கொடுத்து அதோட டான்ஜென்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்றது? சப்ஸ்டிட்யூட் t equal to 0. as simple as that. எல்லாத்துக்கும் ஐ எம் ரிப்பீட்டிங் இட் ஃபார் தேர்ட் டைம். எலிப்ஸுக்கும் சர்க்கிளுக்கும் பார்த்தோம், பேரவலாக்கும் பார்த்தோம், இப்போ எலிப்ஸுக்கும் பார்ப்போம். என்ன பண்ணணும்? எக்ஸ்க்கு போயிருந்தா ஞாபகம் இருந்துச்சு, ஞாபகம் இல்லைன்னா தேர்ட் டைம் ரிப்பீட்டிங். மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்றேன், பட் ரிப்பீட் பண்றது இட்ஸ் மை டியூட்டி. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் ஒன் மாற்றணும், ஒய் ஸ்கொயர் ஒய் ஒய் ஒன் மாற்றணும்,
எக்ஸை வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் பை டூன்னு மாற்றணும், ஒய்யை வந்து ஒய் பிளஸ் ஒய் ஒன் பை டூன்னு மாற்றணும், xy which is not used at all, but இருந்தாலும் சொல்லிடுறேன், it will use xy1 plus yx1. That's all. ஸோ இதுதான் டீயோட இது. பட் t equal to 0 ஒரு பாயிண்ட் ஆன் தி எலிப்ஸுக்கு பார்த்தோம்னா யூ வில் கெட் த டேஞ்சன்ட். பேராமெட்ரிக் ஃபார்ம் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஃபார்முலாவில் சொன்னல எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் ஒன் மாற்றணும். எக்ஸ் ஒனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஏ காஸ் தீட்டா, ஒய் ஒனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பி சைன் தீட்டா. யூ வில் கெட் எக்ஸ் பை ஏ காஸ் தீட்டா பிளஸ் ஒய் பை பி சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. ஆஸ் சிம்பிள் அஸ். அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் இது. நான் ஸ்லோப் ஃபார்ம் இது வந்து இட்ஸ் அ பிட் டிஃபிகல்ட். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஃபார்ம் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஹியர் இட்ஸ் ப்ரூஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால மற்றதுக்கெல்லாம் சொன்னேன், பரவலாக சொன்னேன் இட்ஸ் நீங்கள் வந்து யூ கேன் டூ தட் டி ஈக்குவல் டு 1/m. ஸோ டேக்கு பதிலாக 1/m சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா யூ கெட் அப்படின்னு. பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஐ கேனாட் டூ எனிதிங். யூ ஜஸ்ட் நீட் டு ரிமெம்பர் இட். இட் இஸ் நத்திங் பட் y equal to mx plus or minus square root of a square m square plus b square. Of course, I agree. Weird formula. A square m square equal to plus b square. Actually, c square equal to a square m square plus b square. அதான் formula. c square equal to a square m square plus b square. இதை வச்சு தான் ஸ்லோப் ஃபார்மோட ப்ரூஃப். ஸோ எந்த ஒரு ஸ்லோப் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அதோட டேஞ்சன்ட். ரெண்டு டேஞ்சன்ட் இருக்கும் ஆக்சுவலாக சர்க்கிளுக்கு பார்த்தா அதே தான். இப்படி ஒரு டேஞ்சன்ட் இருந்துச்சு, இதோட ஸ்லோப் எம்னு வச்சுக்கோ. இதே ஸ்லோப்ல இங்கே ஒரு டேஞ்சன்ட் இருக்குமா, அதே ஸ்லோப் பேரலா. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ், சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்ப்போம். அதாவது நம்பர் ஆஃப் டேஞ்சன்ட் சர்க்கிளும் எலிப்ஸும் கிட்டத்தட்ட நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல சேமா தான். இப்போ நம்பர் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட், ஒரு எலிப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் நான் இந்த இடத்துல சொல்லலை, பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். let me just write it. Position of a point with respect to ellipse, point with respect to ellipse, s1 greater than 0 na என்னது outside, same as that, மாற்றமே இருக்காது. கோனிக்ஸ் ஒன்று படிச்சீங்கனாலே லைக் யூ ஆர் சார்ட்டட். இட்ஸ் ஆன். s1 less than 0 na inside. as simple as that. இது ஸ்லைட்ல சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய இதுல போடல, பட் யூ ரிமெம்பர் இட், யூ நோ இட். ஸோ அடுத்த ஸ்லைட் போனால் நம்பர் ஆஃப் டேஞ்சன்ஸ் ட்ரான் ஃப்ரம் அ பாயிண்ட். இப்போ ஒரு பாயிண்ட் வெளியே இருந்துச்சுன்னா எத்தனை டேஞ்சன்ட் வரும்? இந்த இடத்துல இருக்கு. இட்ஸ் டேஞ்சன்ட் இருக்கும், இட்ஸ் எலிப்ஸ் இருக்கும். லெட்ஸ் சே திஸ் இஸ் எலிப்ஸ் ரைட். அக்செப்டபிள். இந்த பாயிண்ட் இது அவுட் சைடு இருக்கா, ஸோ எத்தனை டேஞ்சன்ட் வர முடியும்? 1 2. ஸோ 2 டேஞ்சன்ட். 2 டேஞ்சன்ட் வெளியே இருந்துச்சுன்னா பண்ண முடியும். ஒரு எலிப்ஸுக்கு மேலேயே ஒரு டேஞ்சன்ட் ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா, ஆன் த எலிப்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை டேஞ்சன்ட் வருது? எக்ஸாக்ட்லி 1. உள்ள இருந்துச்சுன்னா 0 டேஞ்சன்ட். ஸோ இட் வில் பி 0 1 2. தட்ஸ் ஆல். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். டைரக்டர் சர்க்கிள். இப்போ டைரக்டர் சர்க்கிள்னா இதுவும் இட்ஸ் ஆல்சோ சர்க்கிள், பட் இதோட ஈக்குவேஷன் இஸ் நாட் இது டைரக்டர் சர்க்கிளையும் ஆக்சிலரி சர்க்கிளையும் டோன்ட் கன்ஃபியூஸ். டைரக்டர் சர்க்கிள்னா என்னன்னா, இப்போ எலிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ பேரபோலாக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதாவது 2 டேஞ்சன்ட் பெர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட் எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுமோ அது வந்து டைரக்ட்ரிக்ஸ் மேல லை ஆகும்னு பார்த்தோம். இதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்து 2 டேஞ்சன்ட் வரையணும். அது பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அதோட லோக்கஸ் எங்க போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குதுன்னா, இட் கம்ஸ் அவுட் டு பி சர்க்கிள். அண்ட் சர்க்கிள் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதோட ரேடியஸ் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். diameter 2 root a square plus b square. Prove பண்ணணும். If you wish, you can very well do it. It will be y equal to m1x plus or minus square root of a1 square m1 square plus sorry a square m1 square plus b square. இது ஒரு tangent. அடுத்து y equal to m2x plus or minus plus ஒரு plus மட்டும் வச்சுக்கோ, a square m2 square plus b square இருக்கும். ஸோ இந்த 2 tangent-ம் perpendicular, அதாவது m1 m2 equal to -1 சொல்லிட்டாங்க. intersection point வந்து h, k னு வச்சுக்கோ. சால்வ் பண்ணிங்கன்னா you will get the answer. As it's simple, so I'm not
worrying about it. That's all. அடுத்து third property is very important. இந்த ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, ஒரு எலிப்ஸ் இருக்கணும். ஓகேவா? இதான் ஃபோக்கஸ் S1 S2ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு எலிப்ஸ்க்கு ஒரு டான்ஜென்ட் வரையறதுனா S2ல இருந்து இதோட பெர்பெண்டிகுலர் லைனோட லென்த் கண்டுபிடிச்சு S1ல இருந்து இதோட பெர்பெண்டிகுலர் லென்த் கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அதிக தடவை கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆன ப்ராப்பர்ட்டி. ஸோ ரிமெம்பர் இட். ப்ராடக்ட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஃபோக்கை. ஓகே, ரெண்டு ஃபோக்கஸ்ல இருந்தும் டு எனி டேஞ்சன்ட், எந்த ஒரு டேஞ்சன்ட்டுக்கும் இந்த ஃபோக்கைல இருந்து வரப்போற ப்ராடக்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு திஸ். லெட்ஸ் do this simple problem. Find the value of lambda for which this line y equal to x plus lambda touches the ellipse 9x square plus 16y square equal to 144. Just divide by it. Simple divide பண்ணிங்கன்னா answer கிடைச்சிடும். You will get x square by 16 plus y square by 9 equal to 1. So இது வந்து a square, இது வந்து b square. கரெக்டா? So a is 4, b is 9, b is 3. புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வந்து இஃப் யூ விஷ் யூ கேன் ஃபைண்ட், பட் நமக்கு தேவைப்படுற ப்ராப்ளத்துக்கு அது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் y equal to mx plus c. m is 1, c is replaced by lambda. கரெக்டா? ஸோ lambda square is a square m square plus b square. ஸோ lambda square வந்து a square 16 into m square is 1 plus b square is 3 square 9. So lambda square is 25. Lambda is plus or minus. That's all. So புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Just a simple application of the direct form. So let's come to this last part. இது முடிச்சுட்டு முன்னாடி இருக்க ப்ராப்ளம் கொஞ்சம் பார்ப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் அ பேர் ஆஃப் டேஞ்சன்ஸ் சேம் as that. S1 equal to t square. இதே ஃபார்முலா தான் ஐ திங்க் எலிப்ஸ்லையும் பார்த்தோம், பேரபோலாலையும் பார்த்தோம், இப்போ எலிப்ஸ்லையும் பார்த்தோம். S1 into t square. S1 னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். S is nothing but x square by a square plus y square by b square minus 1. ஏன் 1 மைனஸ் போடலாம்ல சார், அப்பயும் ஈக்குவல் டு 0 தானே வரும்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன். ஸ்கொயர் டேர்ம் ஷுட் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ 1 வந்து அந்த சைடு எடுத்து போயிட்டு ஈக்குவல் டு 0 இருக்கணும். x square by a square plus y square by b square minus 1 equal to 0 இருக்கா? 0க்கு பதிலாக எஸ்ன்னு போட்டுக்கணும். ஸோ எஸ் தான் இது. S1ங்கிறது அந்த பாயிண்ட், வெளியே இருக்க பாயிண்ட் இருக்குல்ல, அதை S1 எடுத்துக்கணும். ஸோ S1 into equal to t square. T square, I suppose you know, x1 the whole square, x1 x square வந்து x1 மாத்தணும், y square y1 மாத்தணும், x வந்து x plus x1 by 2, y வந்து y1 plus y plus y1 by 2 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். chord with a given midpoint. இது புரிஞ்சிருக்கும். chord with a given midpoint. சரி, ஒரு எலிப்ஸ் இருக்குன்னா, பாடம் எழுதுங்க, கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட்டை மிட் பாயிண்டா வச்சு இருக்கிற கார்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். இப்படி ஒரு கார்டு இருக்கலாமா? அதாவது இது மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்டை வச்சு ரெண்டு எண்ட்ல இருக்க கார்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த கார்டோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, ஒன்ஸ் அகெயின் ஹைலி ரிப்பீட்டட் கொஸ்டின், இட் இஸ் நத்திங் பட் t equal to S1. டீங்கிறது சிம்பிள், S1ங்கிறது அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா t equal to S1. இதுதான் இந்த இதை வச்சிருக்கிற ஈக்குவேஷன், அந்த கார்டோட ஈக்குவேஷன் வித் x1, y1 as a midpoint. ஓகேவா? ஒன்ஸ் அகேன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, S1 should be less than 0, ரைட்? ஏன்னா அப்பதானே அது இன்சைட்ல இருக்கும். வெளியே இருக்கிறதுக்கு திஸ் ப்ராப்ளம் won't be applicable. ஸோ ரிமெம்பர். இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அதாவது கார்ட் ஆஃப் கான்டாக்ட். கார்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? I sincerely hope you remember it's t equal to 0. t equal to 0 ஏன்னா t equal to 0 பாயிண்ட் வந்து எலிப்ஸ் மேல இருந்துச்சுன்னா டேஞ்சன்ட், அவுட் சைட் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ கார்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு t equal to 0 கண்டுபிடிச்சோம்னா you will get the intersection point வச்சுக்கோங்க. இதான் இந்த கார்ட். ஸோ இந்த கார்டோட ஈக்குவேஷன் இஸ் t equal to 0. ஓகேவா? So let's just do some problems. There is x1 equal to plus y1 square minus 1 equal to 0. So that's all. Let's just do this problem. It's a good problem. Chord of an ellipse are drawn through
positive end of the minor axis, their midpoint lies. Okay, first இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்ணுறா, their midpoint lies on கேட்குறேன். அதாவது மிட்பாயிண்டோட லோக்கஸ் என்னன்னு கேட்குறேன். நான் வந்து மிட்பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் லோக்கஸ் கொஸ்டின்ஸ்னாலே டேக் த ரெஸ்பெக்டிவ், அதாவது எந்த பாயிண்ட் கண்டுபிடிக்குமோ அது ஹெச் கமா கே. இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் அ பாயிண்ட். கோஆர்டினேட் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். எது எதுக்கு அஷ்யூம் பண்ணுறோங்கிறத தெளிவாக முதல்ல எழுதிக்கணும். ஸோ இட் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் அ chord that lies chord of a ellipse of an ellipse. ஓகேவா? h comma kங்கிறது chord of an ellipse. ஓகே, now when I கேட்குறாங்கன்னா drawn through positive end of the minor axis. ஸோ மைனர் ஆக்சஸ்க்கு இருக்கு, எலிப்ஸ்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்காங்க. இதானது எனது 0,b பாசிட்டிவ் எண்டுன்னு சொன்னாங்க. இதான் பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் மைனர் ஆக்சிஸ். ஸோ இது வழியாக இந்த கார்டு பாஸ் ஆகுது. இதோட மிட் பாயிண்ட் வந்து ஹெச் கமா கே. ஓகே சார், இப்போ இந்த கார்டோட ஈக்குவேஷனில் ஏ கம் 0,b பாயிண்ட் வேலை, அதாவது சப்ஸ்டியூட் பண்ண கரெக்டாக ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? அதான் நம்மளோட இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கனோட ஐடியா. இது ஃபர்ஸ்ட் இந்த கார்டோட ஈக்குவேஷன் பண்ணுங்க. ஃபார்முலா என்னது? டி ஈக்குவல் டு S1 டி ஹெச் கமா கே தான் நம்மளோட x1 y1. டி கண்டுபிடிச்சிங்கன்னா இருக்கு எக்ஸ் ஹெச் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் கே பை பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு S1. S1 is nothing but h square by a square plus k square by b square minus 1. 1 minus 1 minus 1 cancel ஆகும். So x h by a square plus y k by b square equal to h square by a square plus k square by b square. அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைச்சிருக்கு. பட் வி நீட், இது ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கு. எக்ஸ் ஒய்லாம் இருக்கு. நமக்கு வந்து ஹெச் கமா கேவை மட்டும் வச்சிருக்க ஒரு கண்டிஷன் வேணும். அதுதான் லோக்கஸோட ஃபைனல் பாயிண்ட். மிச்சம் இருக்க வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எழுதிருப்பாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 0,b அந்த கார்டு வழியா எப்பவுமே பாஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 0,b எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இப்போ சப்ஸ்டியூட் என்ன கிடைக்கும்? 0 plus y into b by b square, which is y by b, sorry, k by b equal to h square by a square plus k square by b square. So answer h square by a square plus k square minus k by b, k square by b square minus k by b equal to 1. Sorry, equal to 0 actually. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், இது ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு, இது ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. லைக் ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எல்லாம் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ ஆன்சர் விச் இஸ் அப் எலிப்ஸ். லைக் இதை வந்து நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் படி பண்ணலாம். இது ஒரு சர்க்கிளா? அஃப்கோர்ஸ் நான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் அ சர்க்கிள். பேரபோலாமா? பேரபோலானா அட்லீஸ்ட் ஒன் டேர்ம் வந்து வேற மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் மோர் ரிசம்பிள்ஸ் எலிப்ஸ். ஸோ இட்ஸ் நாட் அ பேரபோலா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் எலிப்ஸ். ஸோ ஆஸ் சிம்பிள் லோக்கஸ்ல இதான் ஒரு லோக்கஸ் ப்ராப்ளத்தோட அப்ரோச். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுற பாயிண்ட் ஹெச் கமா கேன்னு எழுதுக்கணும். அடுத்து அது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு எக்ஸ் கமா ஹெச் கமா கே கமா ஒய் இந்த மாதிரி 4 வேரியபிள் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டு எக்ஸ் கமா ஒய்யை எலிமினேட் பண்ண பார்ப்போம். தட்ஸ் ஆல், ஆஸ் சிம்பிள் as that. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு திஸ் இஸ் கார்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா. இதுக்கடுத்து கார்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து டி ஈக்குவல் டு 0. நவ் before that, let's go and do shift. Now இது வந்து இது சொல்ல மறந்துட்டேன், பிகாஸ் போன கிளாஸ்ல சொன்னனால இந்த கிளாஸ்ல மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைச்சு. அதாவது ஒரு எலிப்ஸை நம்ம சென்டர் 0,0 வச்சு தான் பார்த்தோம். பட் யூ கேன் ஆல்சோ டூ இட் பை ஷிஃப்டிங் த சென்டர். சென்டர் 0,0 இருக்கும்போது அந்த வேற ஒரு சென்டருக்கு ஷிஃப்ட் பண்ணா என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்கா? இங்க எழுதுறேன் பாருங்க. எக்ஸை வந்து எக்ஸ் பிளஸ் ஹெச் ஆர் வாட் எவர் உள்ள இருக்க பாயிண்ட்டை அதை வச்சு மாற்றிக்கணும். ஒய்யை வந்து ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் கே வாட் எவர் என்ன இருந்துச்சோ அதை வச்சு மாற்றிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட எலிப்ஸ் எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் ஒய் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோம். ஏ ஸ்கொயர் வந்து என்னது? 4, பி ஸ்கொயர் 2, இ வந்து ஆக்சுவலாக 1/2. இஃப் யூ டோன்ட் நோ, இ வந்து 1/√2. நான் இப்போ வந்து
நமக்கு என்ன கேட்குறாங்க, லெட்ஸ் ஃபோக்கஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. x, y will be equal to plus or minus AE. So plus or minus AE will plus or minus root 2, 0. கரெக்டா? பிகாஸ் A வந்து 2, E வந்து 1 by root 2. So A வந்து 1 root 2. Now x, y is plus or minus root 2, 0. So x க்கு பதிலா x minus 2 மாத்திக்கணும், y க்கு பதிலா y minus 1 மாத்திக்கணும். கமா will be belonging to either plus or minus root 2, 0. ஸோ அங்கே போட்டோம்னா என்ன கிடைக்கும், ரெண்டு எலிப்ஸ், எதர் 2 + √2, 1 ஆர் 2 - √2, 0 1. இதான் ரெண்டு ஃபோக்கஸ். எப்படி பண்ணணும் ஞாபகம் இருக்கு, ஞாபகம் வந்துருச்சா? திஸ் இஸ் த மெத்தட். அதாவது சென்டரை ஷிஃப்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இதெல்லாம் எக்ஸ் மைனஸ் உள்ள இருக்க புட்டாமல் அப்படியே மாற்றி ஃபர்ஸ்ட் அதை அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரப்போம். இட்ஸ் டூ ப்ராப்ளம் லைக் திஸ். 12x² + 4y² + 24x - 16y + 25 = 0. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு எலிப்ஸ். எலிப்ஸ் பார்க்கறதுக்கு இட்ஸ் சிம்பிள். ஃபர்ஸ்ட் சர்க்கிளான்னு பாருங்க, x²க்கும் y²க்கும் இருக்க டேர்ம் சேமாக இருந்துச்சுன்னா, கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி சர்க்கிள். பட் சேமாக இல்லாதனால இட்ஸ் நாட் சர்க்கிள். பாரபோலாக்கு ஒரு டேர்ம் கம்மியாக இருக்கும், அதாவது y² மட்டும் இருக்கும், x² இருக்காது. அப்படி இருக்கா? இல்லை. ஸோ இட்ஸ் நாட் அ பாரபோலா. தேர்ட் கோனிக்ஸ் இருக்கு, அதாவது ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா செக் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஸோ சிம்பிள். பேசிக்காக அதோட வந்து நான் அடுத்த செகண்ட் பார்ப்போம். பட் x²ஓட கோஎஃபிஷியனும் y²ஓட கோஎஃபிஷியனும் ஆப்போசிட் சைடில் இருக்கும். இது 12x² இருந்துச்சுன்னா அது -4y² இருந்துச்சுன்னா அது பேர் ஹைப்பர்போலா. லைக் இப்போ ஞாபகம் தேவையில்ல, பட் இட் வில் பி யூஸ்ஃபுல். அதான் அதோட ப்ராப்பர்ட்டி. நான் இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கன்வெர்ட் x² y² டு பி 1. அதாவது அதோட x² பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட்டும் y² பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட்டும் 1 இருக்கும். ஸோ 12 காமன் எடுத்துக்கிறேன். அடுத்து எக்ஸ் டேர்ம்ஸ் ஃபுல்லாத்தையும் தனியாக உள்ளே கொண்டு வந்து, ஸோ 12 காமன் எடுத்து எடுத்தோம்னா x² கிடைக்கும். 24x இருக்கு, அது 12 காமன் எடுத்தோம்னா வில் கெட் 2x. ஓகேவா? ப்ளஸ் 4y² இருக்கு, ஸோ லிமிட் டேக் 4 வில் கெட் y². 16y இருக்கனால யூ வில் பி -4y + 25 = 0. பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு மாற்றணுமா? பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு மாற்றணும்னா என்ன கிடைக்கணும், இதை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 12 இன்ட்டு இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1. 1 ஆட் பண்ணி சம்ராக்ட் பண்ணுமா? ஸோ வில் கெட் x² + 2x + 1 - 1. ஐ சின்சியர்லி ஹோப் இந்த மெத்தட் வந்து நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், தெரியணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் 4th or 5th டைம் we are doing it. +4 - 4 + 25 = 0. ஸோ இது எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், we'll get 12 into x plus 1 the whole square, -1 அந்த சைட் கொண்டு போட்டோம்னா we'll get -12 plus 4 into y minus 2 the whole square. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற இதை தான் -2 போட்டு ஸ்கொயர் பண்ணிடணும். -16 plus 25 = 0. You will get 12 into x plus 1 the whole square plus 4 into y minus 2 the whole square equal to plus 16 -16 plus 25 -9 -12 you will get 3. ஓகேவா? இப்போ அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட், x plus 1 the whole square divided by 3/12 which is 1/4 plus y minus 2 the whole square divided by 3/4 which is 1. ஏன் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லி கொடுக்குறது, யூ வில் ஆல்சோ லேர்ன் சம்திங் எல்ஸ். சி இப்போ இட்ஸ் நாட் அ ஹரிசாண்டல் எலிப்ஸ் எனிமோர். தெரியுதா? ஹரிசாண்டல் எலிப்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லுங்க, b should be less than a. பட் இங்க என்ன தெரியுது, 3/4 1/4. at any time 1/4 is less than 3. ஸோ எப்படி இது ஹரிசாண்டல் எலிப்ஸ்? நோ, இட்ஸ் நாட் அ ஹரிசாண்டல் எலிப்ஸ். ஸோ நம்ம படித்த +AE, 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, a/e அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் இதோட இந்த எலிப்ஸோட பேர் என்ன தெரியுமா? இட்ஸ் வெர்டிக்கல் எலிப்ஸ். இப்படி இருக்கும், வெர்டிக்கலா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். சர்க்கிள்ல இருந்து அதே லெஸ் தென் 1, அதாவது சர்க்கிள்ல இருந்து கொஞ்சம் தான் மாறுபட்டிருக்கும், பட் ஹரிசாண்டல் இல்லாமல் வெர்டிக்கலா வெரி ஆயிருக்கும். ஓகே சார், இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்றது, இன்னும் புது ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்? நோ, சிம்பிள். அங்க சொன்னதான் இங்கே சொல்றேன், சேஞ்ச் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டு இட்.
No. அங்க ஃபோக்கஸ் என்ன பார்த்தோம்? பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ. இங்க ஃபோக்கஸ் கெஸ் பண்ண முடியுதா? ஜீரோ கமா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அங்க டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ. இங்க ஃபோக்கஸ் எஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ. டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தோம், இது ஃபோக்கஸ். மேஜர் ஆக்சிஸ் அங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. மேஜர் ஆக்சிஸ். ஆக்சுவலா ஒன்ஸ் அகேன் இந்த இடத்துல ஏங்கிற இதே மாதிரி இருக்கு. ஹரிசாண்டல் எலிப்ஸ் இது வந்து இதோட ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அங்க என்ன ஈக்குவேஷனா இருக்கு? இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. வெர்டிக்கல் எலிப்ஸ்னா ஒய் கீழே இருக்க கோஆர்டினேட் தான் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் ஏ, இதுதான் பி. அப்படியே மாத்திக்கணும். டோன்ட் கம் வித் திஸ் மிஸ்டேக். நான் அதிக தடவை பண்ணுவேன். ஏன்னா எக்ஸ் கீழே இருக்கிறதா ஏன்னு எப்பவுமே ஞாபகம் இருக்கனால வெர்டிக்கல் எலிப்ஸ்க்கு போய் இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டு ரிமெம்பர் ஒய்க்கு கீழே இருக்கிறது தான் ஏ. ஓகேவா? ஸோ மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே மேஜர் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதோட லென்த் எப்பவுமே மாறாது. 2a தான், இங்கேயும் 2a தான். லென்த் இஸ் 2a. இங்கே 2b தான், இங்கேயும் 2b தான். பட் ஆக்சிஸ் மாறும். ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? லென்த் ஆஃப் த லேண்டர் ஸ்ட்ரிப்பும் மாறாது. இங்கே ரெண்டு பக்கமும் இட்ஸ் 2b ஸ்கொயர் பை ஏ. ஸோ தட்ஸ் ஆல். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். லெட் ஜஸ்ட் குயிக்லி டூ திஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சுக்கோமா? எக்ஸென்ட்ரிசிட்டியும் மாறாது. இட்ஸ் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். பி ஸ்கொயர் இந்த கொஷின் என்னது? இது சொல்ல முடியுமா? பி ஸ்கொயர் இஸ் 1/4 3/4. 1/4 கம்மியா இருக்கிறது தான் எப்பவுமே பி ஸ்கொயரா இருக்கும். ஸோ பி ஸ்கொயர் இஸ் 1/4, ஏ ஸ்கொயர் இஸ் 3/4. ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி என்னவா இருக்கும்? E will be root of 2/3. ஓகேவா? A is root 3/2, B is 1/2. ஓகே, now focus x, y வந்து focus என்னவா இருக்கும்? 0, plus or minus E. So 0, plus or minus 1/√2. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get. Now இப்போ என்ன பண்ணணும்? x, y க்கு பதிலா x plus 1, y minus 2 சப்ஸ்டிட் பண்ணணும். If you substitute, you will get x plus 1, y minus 2 equal to 0, plus or minus 1/√2. ஸோ அந்த சைடு எடுத்து போனீங்கன்னா ஃபோக்கஸ் என்ன வரும்? ஃபோக்கஸ் either -1, 2 plus 1/√2 or -1, 2 minus 1/√2. அவ்வளோதான். as plus is dash. ஸோ இதுதான் ரெண்டு ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சோம். மிச்சதெல்லாம் சிம்பிள். டைரக்ட்ரிக்ஸ் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். எக்ஸென்ட்ரிசிட்டி வி ஃபவுண்ட் இட் இஸ் 1/√2. ஓகே, கண்டுபிடிச்சோம். ஆக்சிஸ் இஸ் ஆக்சிஸ் என்னது? மேஜர் ஆக்சிஸ் இஸ் x equal to 0. So x க்கு பதிலா x plus 1 equal to 0 போட்டு x equal to -1 தான் மேஜர் ஆக்சிஸ். மைனர் ஆக்சிஸ் y equal to 0, which is y minus 2 equal to 0, y equal to அதான் மேஜர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ். ஸோ தட்ஸ் ஆல். புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ரிவைஸ் பண்ணுங்க. நம்மளோட லாஸ்ட் கோனிக்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தட்ஸ் ஆல் ஃபார். தேங்க்யூ ஸோ மச்.